So hi, நேற்று வந்துட்டு we have seen for Aries, Taurus and Gemini. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யாருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லியோ, கேன்சர், லியோ அண்ட் வர்கோ இந்த 3 பேருக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஆரக்கிள் ரீடிங் ஏஞ்சல்ஸ். என்னென்ன கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திஸ் கார்டு ஓகே ஏஞ்சல் கார்டியன் ஏஞ்சல்ஸ் டேரோ கார்ட்ஸ் இதிலேருந்து நான் ஒரு கார்டு பிக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு கார்டு ஓகே ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் ஆரக்கிள் கார்ட்ஸ் ஓகே ரெண்டுமே மோரார்லஸ் ஒன்று. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் யூ பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைன். ஸோ ஜோடியாக் சைன் பேஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ தி வாட் இஸ் த மெசேஜ் த ஏஞ்சல்ஸ் ஆர் த ஆன்சிஸ்டர்ஸ் wants to give to you அப்படின்ற ஒரு இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ ஃபார் த 3 people. நான் வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து நான் வந்து போட்டுடுறேன் ஓகே என்னென்ன டைம் அப்படின்ற விஷயமையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் யா என்னோட டேரோ ரீடிங் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி யூ கேன் நோ மோர் அபவுட் இட். அதர் தென் தட் டேரோ கார்ட்ஸ்னால எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வாட் இஸ் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே வந்து இருக்குது. ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபார் த பீப்புள் ஆஃப் லியோக்கு முடிச்சோம். லியோ, கேன்சர் அண்ட் வர்கோ ஓகே. You need to see for the people of Leo. Okay. Leo. Okay. What does it mean அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா ஒரு கார்ட் ஜம்ப் அவுட் ஆயிருக்கு. ஸோ what does it mean அப்படின்னு பார்க்குறச்ச கார்டியன் ஆஃப் எமோஷன் ஓகே. I'll just read out. The situation requires emotional maturity and total trust. Right now you need emotional maturity and a total trust, okay? You are surrounded by those who have only the best of intentions, so you can rely on the advice you are given. Okay. Right now, whatever the people are giving the advice to you, maybe you are surrounded by someone, some people who are always wishing good for you. You are surrounded by those people okay. நல்லவங்க நல்லதான்னு நீங்கள் சரௌண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அந்த அட்வைஸை வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு டேக் அவுட். இட் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அந்த அட்வைஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதோட சேலஞ்சஸ் வந்து ரிசால்வ் ஆகிடும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இருக்குது ஓகே. அவங்கள பற்றி நீங்கள் யாரை நம்பலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்கள் யாரை வந்து டிபெண்ட் பண்ணியும் இருக்கலாம். அப்படி அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர் அ வெரி ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன், வெரி ட்ரூத்ஃபுல் பர்சன் ஹூ ஆல்வேஸ் விஷிங் குட் ஃபார் யூ ஓகே. யூ கேன் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான், யூ கேன் கம்ப்ளீட்லி ரிலே ஆன் தம். அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து அவங்களோட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது. திஸ் குட் பி த ரெஃபரன்ஸ் டு திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப். Sometimes if you are not believing in yourself in whatever you are doing, அதையும் பிலீவ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இதை வந்து உங்களையும் ரெஃபர் பண்ணும் அப்படின்ற ஒரு மீனிங்கும் ஒரு இருக்கு ஓகே. லியோ ஸோ இதுலேருந்து ஒரு கார்டு, இதுலேருந்து ஒரு கார்டு ஓகே. இப்போது நான் சொன்னது கார்டியன் ஏஞ்சல்ஸோடது. நீங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணி பாருங்கள். நான் டைம் ஸ்டாம்பும் நான் வந்து கீழே கொடுத்துருவேன் ஓகே. Be open to healing information okay. Medicine garden, be open to healing information. I'll just read out what is it trying to say அப்படின்றது okay.
Listen to what is coming up within you and what is being shared with you by the trustworthy others in your life. Pay attention to healing information. Okay, உங்களுக்கு புரியும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன வருது, யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். வித் த ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள். ஓகே, healing angels can help you heal emotionally, spiritually, physically within their energy, but they also direct you towards information that help you to return to wholeness. Okay, physically, mentally, energetically, they will help you. Okay, this leads to the information which will definitely heal you. Okay, in the card vandale vanda it's totally about the medicine guardian. Okay, if you are suffering from any kind of health issues or something, okay, you're going to be get well very soon. A state where your cup is no longer full but you're overflowing with goodness. The spiritual energies around you are helping you to heal right now. Okay, the spiritual energies around you or whatever, whoever you think it's a spiritual energy, நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ, they are just trying to help you and they will help you for sure. Okay, when this card appears, information is being revealed that can help heal an aspect of your current situation, whether that you be a health, relationship or even career. So be alert for this. Okay, capacity to heal with the power of will, desire, which represents returning to the state of wholeness. It's going to be complete ஒரு ஹீலிங் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. In whatever the situation, whether it's to comes to career, relationship or health issues, do not worry that spiritual energies are there around you and they are trying to help you. And in the card la வந்து பார்த்துட்டீங்கன்னா, what is your intuition saying or your gut feel says, or anybody who you trust emotionally, they are just trying to help you out. If அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா, I just want you to take that advice. Okay, so next வந்து நம்ம கேன்சருக்கு பார்க்கலாம். ஓகே, Cancer. Show me the card which I need to see for Cancer. Just note down the time for the timestamp. Cancer. Cancer, please. ரெண்டு கார்டு. Trust and thrive, stand your ground. Okay, this is not tarot, this is oracle reading. இதிலே வந்து மீனிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. So what it is trying to say அப்படின்னு சொல்லிட்டு. Okay, this card brings you graceful and powerful medicine into your life. Okay, it's known as a king of forest that brings protection in your challenging times. Okay, although the stag had been hunted in the past, still it is he has strength, dignity and poise. When this card arises, it can also represent fertility and sexuality, maybe an opportunity to explore your sexual side with your spiritual integrity supporting you on the journey. You have the opportunity to thrive. Okay, trust in all that you have to offer, all your great gifts, strength and power, and make the most of it. You are born to lead and this can only become reality when you are willing to put yourself in the position. Okay, whatever the situation is, try to give your best. Put yourself in the situation, and the situation kulla neenga ponga, then only it will bring you success. Okay, and it allows you to feel safe because keep away anything that could interfere with your intelligence and presence, and the strength gives you the power to be agile in your thinking. You are being encouraged to retain your dignity
This in turn will give you even more power through thrive. Okay, so basically இது என்ன சொல்லுது அப்படின்னா, if you are just holding yourself back to not to put in உங்களை வந்து ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கோ வந்துட்டு if you are lacking it or if you are just hesitating yourself, put yourself in that picture, put yourself in the position, then only it will give you all the strength and power. ஓகே, இன்னொரு கார்டு வந்துச்சுன்னா நம்ம அதுக்கான மீனிங்கும் சேர்த்து பார்த்துலாம். லைக் மவுண்டன்ஸ். Okay, we know mountains are strong. Okay, they are rooted deep in the earth and reach high into the sky. They have been there for thousands and thousands of years. They have been more home to animals. They have been climbed by humans, and they have seen seasons come and go. No matter what happened to them, they have remained strong, immovable, and unshakable. So they offer the spiritual energies of strength and resilience. Mountain energies are powerful because it's firmly rooted in the Great Mother and reaches high to the Great Father. If you are feeling challenged or pressure at this time, know that your spirit is more powerful than you think. Maybe you're going through a lot of challenges, a lot of pressure or anything it could be. Just remember that, take an example of mountain. என்னதான் செஞ்சாலும் it's 1,000 years, it's being strong and it's being grounded. So that is what it is asking to stand your ground. Okay, it's been deep rooted into the earth. அதுதான் வந்து சொல்கிறாங்க. If you're not sure what you do next, the mountains card invites you to stay exactly where you are. Talk things over with those around you and know that change will come to you. கண்டிப்பாக சேஞ்ச் வந்து வரும். எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. Definitely energy will support you. It will show you the right path. You will be whole and well at the end of the current situation. It will not stand in the way of your future growth and expansion. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு வந்து வந்திருக்கு for the people of Cancer தானே? Yeah. Cancer. Show me the cards you need to see for the people of Cancer. உங்களுக்கு ரெண்டாக கார்டு வருது. Your angels are asking you to make an important decisions that you have been putting off. It's likely to which choice you should make, but you are procrastinating, so don't upset someone else. Okay, நம்ம இதில் பார்த்தோம்ல, you don't know what to do, you have been stuck in someone else. Okay, எனக்கு என்ன பண்ணுறதுனே அப்படின்னு தெரியல அப்படின்னா continue what you are doing. or ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஸ்டார்ட் சம்திங். then and there you can able to overcome this current situation. Okay, you can ask guidance from the God or from anyone else. Okay, and if you've been ரொம்ப ரஷ்ஷாவோ இல்லை வந்து எதிலாவோ இருந்தீங்க அப்படின்னா have patience. Things will take time. ஸ்லோலியாக தான் வந்து இருக்கும் செய்யும். பட் when you don't know what to do, I don't know what I'm doing seriously, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கரண்ட்டாக பண்ணிகிட்டே வந்துடுங்க. Definitely it will take time to show you the result. Okay, the hard work you have invested will bring you about the bountiful harvest. This is a good time to prepare because things will soon move forward quickly. Use this time to rest and plan. So this is for you guys. Okay, for the people of Cancer. Okay, நீங்கள் ரிப்பீட்டடாக கூட பாருங்கள். நான் டைம் ஸ்டாம்ப் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் தி Virgoக்கு 14, 18. ஓகே, Virgo, please show me the card for the people of Virgo. Show me the card for the people of Virgo. What the Virgo people need to see right now? What is the Virgo people need to see right now? A new beginning.
You are at the beginning of a wonderful journey. There is no need to have any fear as guardian angels walk beside you every step out of the way. Okay, if you have started something new or you are so hesitant to start something, do not fear. Your angels are always besides you. Okay, you have unique gifts to offer the world. It will just free yourself from which you holds you back. Okay, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இது ஏதாவது சம்திங் ஒரு வாட் எவர் இட் இஸ் யூ ஆர் ஹோல்டிங் பேக், that angels or in the new beginning ஆலையோ இல்லை வந்து guardian angels ஆலையோ it's going to get free. New opportunities will present themselves if you truly believe. If you truly believe, it's going to happen for sure. Virgo. Okay, Virgo, show me the cards you need to see for Virgo. Show me the cards which you need to see for Virgo. Virgo, please. Virgo card, please. Virgo card, please. Stretch Virgo cards. What the Virgo people need to see. Direction guardian. Choose your path. New beginning and time to choose your path. Okay. ஓகே, என்ன சொல்ல வருது அப்படின்னா, யூ கேன், நான் இதில் வந்து சொல்லியிருந்தேன்னா யூ கேன் ஆஸ்க் த கைடன்ஸ் ஃப்ரம் த கார்டியன் ஏஞ்சல்ஸ். திஸ் இஸ் இந்த கார்ட் பேர் என்னென்னா டிரெக்ஷன் கார்டியன். சூஸ் யுவர் பாத். ஓகே, they can help us to know which is the best for all involved. Okay, connect with your deepest desire, then choose the path that will make your heart and soul sing. Okay, your angels and guides have no expectations for you, but nor should you have anyone for yourself. There are many directions you can take. None of them are wrong, as they all hold perfect opportunities to grow and to learn. But the life is to be enjoyed. So if you know that is a decision to be made, and particularly if you are very indecisive, choose the path you know it's going to make you light up, and choose with your heart. உங்கள் மனசுக்கு ரொம்ப ஹார்ட் அண்ட் சோலுக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து பண்ணலாமா வேண்டாமா, இஃப் யூ ஆர் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட், choose it, because time has come for you people. Okay, when we are unsure of what is right for us or for bigger pictures, this card is suggesting you to go for it. Okay, thank you so much. Let's spread only love. இதோட டைம் ஸ்பேன் நான் கொடுத்துருக்கேன், டைம் ஸ்டாம்பும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு புக் அ பர்சனல் ரீடிங் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் டேக் அ பர்சனல் ரீடிங் ஃபார் டேரோ அண்ட் ஃபார் போத் ஏஞ்சல் கார்டு ரீடிங்கும் நான் பண்ணுறேன். ஏஞ்சல் கார்டு ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 350 for 20 minutes. ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.